Hi viewers, வணக்கம் and welcome to FX16 in Celebrity Talks. யதார்த்தங்கள் நிறைந்த ஒரு மனிதர், சுவாரஸ்யங்களுக்கு குறையே இல்லாதவர். அவரோட படங்கள் மூலியமா இந்த சமுதாயத்துக்கு ஒரு கருத்தை எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிற டைரக்டர் ராம் அவர்கள் தான் நம்ம ஷோவோட கெஸ்ட். வெல்கம் டு அவர் ஷோ. நீங்கள் எங்கள் சேனலில் எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தது ரியலி அ ப்ளெஷர் சார். அண்ட் தரமணி இஸ் ஹிட்டிங் த ஸ்க்ரீன்ஸ் ஆன் August 11th இல்லையா சார்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டுறது தமிழ், அதுக்கப்புறம் தங்க மீன்கள், இப்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான கார்ப்பரேட் சப்ஜெக்ட் தரமணி. வித்தியாசங்கள் காமிச்சிருக்கீங்க. இந்த எண்ணங்கள் உங்களுக்கு எப்படி வரும்? இல்லை, நான் இந்த ஊரில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். மூணு ஊர்லேயும் வித்தியாசம் கிடைக்கல. மூணு ஒரே தளத்தில் தான் இருக்குது. மூணும் குளோபலைசேஷனுக்கு வேறு விதத்தில் பேசுது. கட்டுறது தமிழ் வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் படித்த போஸ்ட் கிராஜுவேட் பற்றி, ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட் எப்படி நெக்லெக்ட் பண்ணதை பற்றி பேசிச்சு. தங்கமீன்கள் வந்து ஒரு ஸ்மால் டவுனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைமரி ஸ்கூல் எஜுகேஷனும் ஃபேமிலிக்குள்ளேயும் குளோபலைசேஷன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குங்கிறது. தரமணி வந்து மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் குள்ளே அந்த குளோபலைசேஷனுடைய லைஃப் ஸ்டைல் மாறினதுக்கப்புறம் எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கு, எப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்திருக்குன்னு பேசக்கூடிய படம் தான் தரமணி. ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னால் அவன் முதல்ல என்ன கேட்பான், ஃபேஸ்புக்கில் உனக்கு எப்படி 2248 ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் இல்லை, எனக்கெல்லாம் 15 ஃப்ரெண்ட்ஸ் தான். இது வித்தியாசமாக யோசிச்சதுலாம் ஒன்றும் இல்லை. நம்ம இந்த ஊரில் தான் இருக்கோம், இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம், இங்கே இருக்க மனிதர்கிட்ட தான் பேசுகிறோம். ஸோ அதுலேருந்து கதை பண்ணுறப்ப ஏன்னா அந்த தரமணி பார்த்தீங்கன்னாலே இட்ஸ் ஐடி ஹப், ஒரு ஐடி. ஸோ கதை களம் வந்து கிட்டத்தட்ட ஐடி சார்ந்து இருக்கும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் வருது டைட்டில்னால. ஸோ ஏதாவது இன்சிடென்ட் பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களா? எதனால இந்த தரமணி அப்படின்னு ஒரு படம்? தரமணி ஐடி ஹப், ஐடி வந்ததுனால அங்கே நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. பட் ஐடி ஹப்னு அதை சொல்ல முடியாது. தரமணி ஐடி வர்றதுக்கு முன்னாடி தான் அங்கே இருக்குது. பட் தரமணிக்கு இப்போ ஒரு புது அடையாளம் வந்துருக்கு. முன்னாடி சென்னையில் வட சென்னை, தென் சென்னை தான் இருந்துச்சு. இப்போ மூணாவது ஒரு புதிய சென்னை, தரமணிக்கு அந்த பக்கத்து சென்னை. என்னென்னா அங்கே எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது, அண்ட் வானத்தை முற்ற கட்டடங்கள் இருக்குது. அதில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலைகள் பார்க்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அந்த பில்டிங்லாம் கட்டுறதுக்கு வந்த பீகார்காரங்க அங்கே தான் இருக்காங்க. ரோடு போட வந்த ஒரிசாக்காரங்க அங்கே தான் இருக்காங்க. தெலுங்குக்காரங்க இருக்காங்க, விவசாயிகள் இருக்காங்க, மீனவர்கள் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சதுப்பு நில பகுதி அங்கே தான் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பறவைகள் வருது, நீர் பறவைகள் இருக்குது, கடல் இருக்குது, கடற்கரை இருக்குது. அண்ட் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா தரமணியில் வந்து பெரிய நம்ம ஊரில் வெள்ளம் வந்தப்போ தரமணிக்கு அந்த பக்கத்து சென்னையில் கட்டடங்களுக்குள்ளே போல் கீழே இருக்கக்கூடிய ஊருக்குள்ளே தண்ணி வந்துச்சு. இந்த புதுசாக இருந்ததுனால பூர்வகுடிகளுக்குள்ளே தண்ணி வந்துச்சு. அது பூர்வகுடிகள், உள்நாட்டு அகதிகள், வெளிநாட்டு வேலை பார்த்தவர்கள், வெளிநாட்டிலேருந்து வரவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு இடம் தான் தரமணி. கிட்டத்தட்ட மல்டி கல்ச்சுரல், மல்டிலிங்குவல், மல்டி டைமென்ஷனலான ஒரு இடம். அது உலகத்தினுடைய ஒரு இடம். இந்த உலகத்தினுடைய எல்லா கூறும் நிறைஞ்ச ஒரு இடம். ஸோ அதுக்குள்ளே ஏன் போய் வச்சோன்னா, இன்றைக்கி ஆண் பெண் உறவுங்கிறது இன்னைய மாடர்ன் வேர்ல்டு எப்படி இருக்குங்கிறது அந்த கதை பேசுறதுனால தரமணின்னு வச்சோம். இல்லை ஐடியில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, பட் ஐடி பற்றியான படம் இல்லை. இப்போ நிறைய படத்தில் வந்துருக்கு, இப்போ ஒருத்தர் பேங்கில் வேலை பார்ப்பார் ஹீரோ, அதுக்காக பேங்கை பற்றி படமா அப்படி இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸ்கர்ட்டு, ஆமாம் ஸ்கர்ட்டு தான். அது கொஞ்சம் இங்கே வரைக்கும் போடாமல் கொஞ்சம் கீழே இருக்கு, அங்கே வரைக்கும் போடலாம்ல. ஆண்ட்ரியா ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஹீரோயின். வசந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட்டாக. ஸோ வசந்தை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்? வசந்த் வந்து எனக்கு தங்கமீன்கள் டயத்துலேருந்து தெரியும். தங்கமீன்கள் ஆரம்பித்த 2014 அவர் வந்து என்ன ஆஃபீஸில் பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து அனுப்பம் கேரதில் போய் நடிப்படையிட்டு வந்தார். அப்படிங்கிற ரஜினி மேனன் பழங்கினார். ஸோ இவர் ஸ்ட்ரெயிங் இஸ் லெவல் நம்ம டாக்டர் அது ஒழுங்காக படிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் நான் வீட்டில் சொன்னாலும் டாக்டர் படித்தார்னு நினைக்கிறேன். பட் ஸோ இவர் ஸ்ட்ரெயிங் 2014 இவர் ஹிட்டிங் ஆன் மீ வந்து கேட்டே இருந்தார். இப்போ தங்கமீன்கள் ரிலீஸ் ஆகிற நிறைய பிரச்சனை இருந்துச்சு, ஜீவம் சாருக்கு அப்புறம் நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் வசந்தோட அப்பா வந்து ஜேஎஸ்கே சாரையும் ஜேஎஸ்கே சார்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜீவையும் மீட் பண்ண வச்சார். அந்த மீட்டிங்கில் தான் தங்கமீன்கள் ரிலீஸ் ஆச்சு. ஸோ சம்வே ஐ ஃபெல் தட் அப்போ இந்த அப்பா வந்து அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண மாதிரி. அண்ட் என்கிட்ட ஒரு கதை இருந்துச்சு, அதுக்கு எந்த ஹீரோவும் நடிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஹீரோ ஓரியன்டான கதை இல்லை, ஒரு ஹீரோவுக்கான ஃபோக்கஸ் அது கிடையாது. ஹீரோ வந்து நெகட்டிவ் ஷேட்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு டைம்.
ஸோ இப்போ டெய்லர் மேடான ஒரு ஹீரோஸ் கதை கிடையாது, புதுசாக ஒருத்தர் வேணும். இந்த பையனுக்கு கொஞ்சம் தாடி வளர்த்துனா மேன்லியாக தெரிஞ்சான், ரக்கட், நல்ல குரல் இந்த பையனுக்கு. ஸோ ஐ தாட் ஐ கிவ் இட் அ ட்ரை அப்படின்னா. சைக்கிள் கேப்பில் அந்த பொண்ணுக்கே தெரியாமல் அவளோட மொபைலை திருட்டுத்தனமாக எப்படி பார்க்கறதுங்கிறதுல டிகிரி வாங்குவான். செட்டில் அவங்களோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் செட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். செட் வந்து ரொம்ப தரமணி செட் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ரீயான ஒரு செட். ஏன்னா ரொம்ப ரிஜிடான ஷூட் கிடையாது. நான் நினச்ச நேரம் எடுப்போம். அண்ட் சில சமயம் 3 நாள் 4 நாள் ஷூட்டிங் தொடர்ந்து போவோம். அண்ட் வரலைன்னா திரும்ப எடுப்போம். அண்ட் வி ஆர் மோர் லைக் அ டீம். என்னோட அசிஸ்டன்ஸ் ஆகட்டும், கேமராமேன், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் டீனேஸ்வர் அண்ட் ஆண்ட்ரியா. ஸோ ரொம்ப லிமிட்டட் ஆர்டிஸ்ட், பட் த சேம் டைம் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். பெரிய க்ரூ இருக்காது. ஸோ சொல்லிடி, அவனுக்கு எப்படி உன் சைஸ் தெரியும்? How does he know your size? பெரிய ஒரு கேப்க்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 11th ரிலீஸ் ஆகுது சார். ஸோ இதை பற்றி நீங்கள் இந்த படம் வர ஒரு மொமெண்ட்டை பற்றி இப்போ உங்கள் ஃபீல் எப்படி இருக்குது? ஒன்றும் இல்லை, படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகணும், அவ்வளோதான் விஷயம். அதுதான் படம் எடுக்கிறோம். பட் அதுக்கு மட்டும் நம்ம படம் எடுக்கல. தேட்டரில் ரிலீஸ் ஆகுது படம் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம படத்தை வந்து எப்போதுமே வி ஆர் நாட் மேக்கிங் மூவி ஃபார் டுடே. நாளை காலையில் ரிலீஸ் ஆகி நியூஸ் பேப்பர் மாதிரி கிடையாது, காலையில் படித்து சாயங்காலம் போட படம் வில் பி தேர் லைக் நாவல், ஒரு புக்கு மாதிரி. ஸோ ரிலீஸுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். அந்த படம் வெளியில் எல்லாத்துக்கும் அறிமுகமாகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவ்வளோதான், அது ஒன்றும் பெரிய இதில் இல்லை. அவன் அவ்வளோ மீன் பண்ணுறான், அதுக்கப்புறம் நீ அவன் எப்படி மீன் பண்ண உனக்கு என்ன? அவங்க கூட படுக்கணுமா படுக்க வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், அவல்ல. அது புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு, போன வைக்காத, டவர்ல இருக்கா, குதிச்சிடுவேன். ஏ, குதிக்கிறதா இருந்தா குதிரா. ஸோ 3 படங்கள் எடுத்திருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ படங்களில் லைட்டாக ஒரு பாலிடிக்ஸ் டச் இருக்கு. ஸோ பாலிடிக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அந்த பாலிடிக்ஸ் வரதுக்கான காரணங்கள்? இல்லை, நீங்கள் அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்கள் அரசியல் சம்மந்தப்பட்டது இல்லாமல் நினச்சினா கூட நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, சாமி கும்பிட்றீங்க, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கீங்கனாலே அரசியல் இருக்குது. ஏன்னா உங்கள் குடும்பம், உங்கள் ஊர், நீங்கள் என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன ட்ரெஸ் போடக்கூடாது, ஆணாக இருந்தால் எப்படி இருக்கணும், பெண்ணாக இருந்தால் எப்படி இருக்கணும், அண்டு யார்கிட்ட பேசலாம், யார்கிட்ட பேசக்கூடாது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதே அரசியல் தான். ஸோ அரசியல் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. அரசியல் பேசாமல் படைப்புகளும் கிடையாது. அதுக்கும் அரசியல்வாதி ஆகிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அரசியல் பேசாமல் யாரும் வாழ முடியாது. எல்லாருமே அரசியலுக்குள்ளே தான் வாழ்கிறோம். ஸோ அரசியல் பேச தான் செய்யணும். பட் தேர்தல் அரசியலுங்கிறது வேறு, நம்ம பேசுறது வேறு. நல்லா இருக்குல்ல? என்னடி முடியெல்லாம் வேற மாத்திட்ட? பின்ன எப்போ பார்த்தாலும் ஜடையை போட்டுப்பாங்களா? என்ன டாப்டி இது? இதுக்கு எப்படின்ற? இப்ப பார். டன்டடாய். ஆண் பெண்ணோட ரிலேஷன்ஷிப் பற்றி தான் நாங்கள் படம் எடுத்திருக்கோம் தரமணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் அந்த ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்பில் என்ன நல்லது பார்க்குறீங்க, என்ன கெட்டது பார்க்குறீங்க? நல்லது கெட்டதுலாம் எப்போதுமே நம்ம சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு உலகம் தோன்றியதுலேருந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, இந்த ஆண் பெண் உறவு சிக்கல். ஸோ ஏஜ் ஓல்டு ஸ்டோரி. எல்லா மாஸ்டர்ஸும் அதை பற்றி நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க. இந்த நம்ம ஜென்ரேஷனில் நீங்கள் அதை பார்த்து எடுக்கிறதுக்கான ஒரு காரணம்? இந்த ஜென்ரேஷன் 2 விதமாக ஒன்று இருக்குது. ஒன்று வந்து ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பொண்ணு இப்போ எப்படிப்பா ஒரு பொண்ணு சிகரெட் குடிக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கிராமத்தையும் பாட்டிகள்லாம் சுட்டு குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. எல்லா பாட்டிகளும் கட்டிங் அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ திடீர்னு வந்து பெண் சிகரெட் குடிக்கிறா, தண்ணி அடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக எப்படி மாறுச்சுங்கிறது தெரியல. அப்போ வந்து ஒருவேளை வயதானதுக்கப்புறம் பெண்கள் சுருட்டு பிடிக்கலாங்கிற மாதிரி ஆண்கள் நினைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. இது ஒன்று. ஸோ இந்த ஜென்ரேஷன் 2மே இருக்குது. ரொம்ப மாடர்னாக இருக்க மாதிரி இருக்காங்க, ஆனால் முன்னே விட பயங்கரமாக ஆர்த்தடாக்ஸாக இருக்காங்க. ரொம்ப ஃபண்டமெண்டலாக மாறுற மாதிரியும் தோணுது. குறிப்பாக பெண்களை பற்றி ஆண்களுடைய பார்வை 70s 80sலாம் கூட மாறிட்டு இருந்துச்சு. காதல்ங்கிறது ரொம்ப முற்போக்கான விஷயம். ஜாதியை தாண்டி கல்யாணம் பண்ணணும், பெண் வேலைக்கு போகணும், பெண்ணுக்கு கல்வி வேணும், பெண் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையும் பெண்கள் வந்து கிட்டத்தட்ட அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, பெண்களும் பயணம் செய்கிறாங்க, பெண்களும் நாடுகள் கடந்து போகிறாங்க. அவங்க ஒரு ஆணை டிபெண்ட் பண்ணி இன்றைக்கி இல்லை அப்படிங்கிற இடம் வந்தோன்னா ஆனாலும் அதை ஒத்துக்க முடியுதா? அதாவது அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஒரு வேலைக்கு போனோம், காலைல 9 மணி to 6 மணி நம்ம போய் இறக்கி விட்டோம், சாயங்காலம் கூப்பிட்டு வந்துடுவோங்கிறத தாண்டி அது விரிகிறப்ப ஒரு சராசரி ஆண் மனத்துக்கு அதை புரிஞ்சிக்க முடியல. அண்ட் ஃபீல்ஸ் ரொம்ப இயற்கையினுடைய அந்த ரொம்ப பொசசிவ்னஸ் பிகம்ஸ் ஸோ ஸ்ட்ராங். அண்ட் ஆண் எப்போதுமே பெண்ணை ஓன் பண்ணணும் தான் நினைக்கிறான். பட் இன்றைக்கி பெண்களுக்கு புரியுது, என்னை ஓன் பண்ணாத, ட்ரீட் மீ ஆஸ் நான் உன்னை ட்ரீட் பண்ணுற மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாசிட்டிவான விஷயம், பெண்களுக்கு குறைஞ்சபட்சம் தாங்க யாருங்கிறது தெரிஞ்சிருக்கு. அண்ட் தே ஆர் நாட் டிபெண்ட் ஆன் மேல், அட்லீஸ்ட் எல்லாத்தையும் சொல்ல ஒரு 0.5%. அண்ட் அது ரொம்ப முக்கியமான முன்னேற்றம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து இன்னும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகும். இதில் இது ஆண்கள் இதோட வந்து சேர்ந்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்து தான் ஆகணும். சேரலைன்னா பெண்கள் அவங்கள நிராகரிச்சிருவாங்க. Yo, people going crazy. Ain't nobody happy in the day and age. Every day is just another way to spend your time and get a little wasted. If that's the way you think it, then you really gotta get it straight in before they come and put you through a rehab. 'Cause come on baby, this ain't a game. You ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்த கருத்தை.
அண்ட் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சண்டை போட்டு ஏ சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். அண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணுறப்போ லைக் கேர்ள்ஸ் ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது கருத்துக்கள் இருக்குது. அந்த மாதிரி காட்சிகள்னால தான் வந்துட்டு இந்த படத்தில் ஒரு ஏ சர்டிஃபிகேட் சண்டை போட்டு வாங்கினது. இல்லை அவங்க வந்து யூஏ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க சென்சார் போர்டில். யூஏக்கு ஒரு 14 கட் சொன்னாங்க. அந்த 14 கட்டில் ஒன்று வந்து ஆண் தண்ணி அடிக்கலாம் ராவா, ஆனால் பெண் ராவா தண்ணி அடித்தா அது வந்து ஏ தான். அதனால் நீங்கள் அதை குறைச்சிக்கோங்க. பெண் 2 டோஸ் ஸ்மோக் பண்ணுறா அதை குறைச்சிக்கோங்க. இந்திய அரசு மேதகு பாரத பிரதமர் இந்திய அரசுன்னு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. அது ரொம்ப வேடிக்கையாகவும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி பொது புத்தியில் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சென்சார் போர்டு சொன்னாங்க. மக்கள் வந்து இப்போ சொல்கிறது, இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் நிறைய படங்கள் வந்திருக்கு. அப்போல்லாம் இந்த மாதிரி இப்போ இந்த ரொம்ப மாரல் போலீஸிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சோஷியல் நெட்வொர்க் வந்ததுக்கப்புறம். ஸோ சென்சார் ஆல்சோ வரிஸ் அபவுட் இட். மக்கள் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, அவங்க ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த இடத்துலேருந்து அவங்க சொன்னாங்க, நாங்கள் சொன்னால் எனக்கு அந்த கட்டு வேணாம், நீங்கள் ஏனே கொடுத்துருங்க. ஏன் கொடுத்ததுக்கப்புறமும் ஒரு 10 கட்டு இருந்துச்சு. அந்த ஃபக்குங்கிற வேர்டை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வேர்டு இல்லாமல் அந்த படம் இல்லை. ஏன் அப்படின்னு நினச்சேன், நாட் ஒன்லி வெரி காமன். ஒரு பொண்ணு ஒரு பையனை திட்டுறதுக்கு வேறு என்ன வார்த்தை இருக்குது தமிழில்? எரும மாடுன்னு சொன்னால் சிரிக்க தான் போகிறாங்க. ஸோ ஒரு ஆண் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டை பெண் பயன்படுத்துகிறப்ப அந்த வார்த்தை தான் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஆண் அவளை ஆண்கள் சேர்ந்து அப்யூஸ் பண்ணுறப்போ ஒரு பொண்ணு ரியாக்ட் பண்ணணுமா வேண்டாமா, பயந்து வீட்டுக்கு போயிடணுமா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா, இல்லை அந்த சமயத்தில் இது பண்ணணுமானா, சீன் ரியல் சீன் மெட்ராஸில் தான் ஒரு பொண்ணு செருப்பை கழட்டி 5 பேர்த்த அடிச்சுது. நான் நினச்சேன் திருப்பி அடிப்பாங்கன்னு, பொண்ணு அடிக்கிற பசங்க பயந்து பின்னாடி தான் ஒதுங்குறாங்க. ஸோ அதுலேருந்து தான் அந்த சீன் க்ரியேட் பண்ணேன். அந்த சீன் க்ரியேட் பண்ணப்போ சென்சாரில் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த 3 ஃபக்குங்கிற வேர்டை வந்து மியூட் பண்ண சொன்னாங்க. ஆனால் ஆண்கள் பேசின வார்த்தை தான் ஆக்சுவலாக ஏ கொடுக்க வேண்டிய வார்த்தை, பெண் பேசினது வந்து குழந்தைங்க பார்க்க வேண்டிய வார்த்தை. பட் சென்சார் வாஸ் சேயிங் திஸ் இஸ் ஏ, தட் இஸ் யூஏ. இப்போ அதனால் நான் என்னென்னா நாங்கள் ஏவே வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு, பட் பெண் பேச வேண்டிய வார்த்தை மட்டும் இல்லை. இதனால நீங்க நினைக்கிறீங்களா பெண்கள் வந்து இன்னும் மேல்படுத்தப்படலை, மட்டத்தட்ட தான்? கண்டிப்பாக நம்ம பேசுறது வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களில் 0.5% தான் இந்த வாய்ப்புகள் கிடைத்த பெண்கள். ஆனால் மித்த பெண்களுக்கு இன்னைக்கு குறைஞ்சபட்சம் அப்படி ஒன்று இருக்குங்கிறது தெரியும். ஏன்னா இந்த சோஷியல் நெட்வொர்க்கில் எப்படி மாரல் போலீசிங் அதிகமாக இருக்கும், இன்னொரு விதத்தில் உலகத்தோடு கனெக்ட் பண்ணுவதற்கான விஷயங்களும் இருக்குது. பெண்கள், நான் இப்போ ஒரு ஊரில் இருக்கேன், நான் தச்சம்பட்டில் இருக்கேன், நான் கன்னியாகுமரியில் இருக்கேன், யார்ட்டையும் பேச முடியல, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்லாம் சொல்கிறது இல்லாமல் அவங்கள்ட்ட ஒரு மொபைலும் ஒரு 3G நெட்வொர்க் கனெக்ஷனும் இருந்தால் இன்றைக்கி உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியும். அங்கே இருந்துகிட்டே சென்னையில் என்ன நடக்குது, லண்டனில் என்ன நடக்குது, பெண்களுக்கு என்ன நடக்குது, ஆண்களுக்கு என்ன நடக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற எக்ஸ்போஷர் வந்து. அப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்குதல்ங்கிறது இனிமேல் கிடையாது. அப்போ ஒரு இடத்துல இருந்தே பல இடங்களுக்கு போக முடியுங்கிறது வந்து மிகப்பெரிய எக்ஸ்போஷர். ஸோ ஓரளவுக்கு பெண்களுக்கு அது வந்திருக்கு. அண்ட் பட் ஸ்டில் தே ஹேவ் டு ஃபைட் அ லாட். இது வந்ததனுடைய தொடர்ச்சியாக தான் என்ன பார்க்குறேன், இவ்வளோ ஆணவ படுகொலைகள் அதிகமானதுக்கான காரணங்கள் எல்லாமே பெண்களுடைய முன்னேற்றம் கூடியிருக்குங்கிறது அர்த்தம் தான். படம் வந்ததுக்கு அப்புறம் பெண்கள்கிட்ட மாற்றம் எதிர்பார்ப்பீங்களா? இல்லை, இது ஒரு படங்கிறது மாற்றத்தை உருவாக்குறதுக்காகலாம் பண்ணுறதுலாம் கிடையாது. ஒரு படங்கிறது அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அன் ஆர்ட். அப்படி ஒரு ஆர்ட்டுங்கிறது உடனடியாக அப்படி புரட்சி கிளர்ச்சிகள்லாம் ஏற்படுத்தாது. அது ஒரு வாய்ஸ், அவ்வளோதான். இப்படி இந்த காலத்தில் இப்படி ஒன்று இருக்குது, அதை நம்ம இப்படி பதிவு செய்கிறோங்கிறதோட அவ்வளோதான். அது இந்த படம் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு, உலகத்தை புரட்சி செய்யறதுலாம் எடுக்கல. இந்த படம் ராம் சாருக்குன்னு ஒரு ஃபேன் கிளப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின் நான் கேட்டேன். மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு படத்தை எடுக்க முடியாது. மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா நான் வந்து இறங்கி போராட்டத்தில் தான் பங்கு பண்ணணும். நான் வந்து ரொம்ப சுயநலமாக நான் சினிமா எடுக்கிறேன். நான் ஆர்ட் தான் எனக்கு பிடிக்குது. ஆர்ட்டுக்காக தான் இதை பண்ணுறோம். அண்ட் மெயின் பர்பஸ் தியேட்டருக்கு வரவங்க என்டர்டெயின் ஆகணும். அவங்கள போதிக்கிறதுக்காக நம்ம படம் எடுக்கல, அவங்க டீச் பண்ணுறதுக்காக படம் எடுக்கல. பட் அவங்களுடைய லைஃப்லேருந்து ஒரு விஷயத்த சொல்கிறப்ப அது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும், ஒரு டிபேட் கிரியேட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இந்த படம் என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா இட் ஷுட் கிரியேட் டிபேட். இந்த படம் பார்க்குறவங்க வழக்கமாக என் படத்தில் எப்போதுமே லவ் ஹேட் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பயங்கரமாக பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது இந்த படத்துலையும் நடக்கும். ஏன்னா பிகாஸ் ஐ எம் ஆஸ்கிங் them to debate about themselves, so it will happen for this movie also. வெற்றிமாறன் சார், நீங்கள் அண்ட் பாலா சார் 3 பேரும் பாலு மகேந்திர சாரோட அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க 2 பேரில் யாரும் அவங்க பெரிய காம்படிட்டராக நீங்கள் நினைக்கிறீங்க? பாலானா வந்து எனக்கு அமெரிக்கன் காலேஜில் சூப்பர் சீனியர். 10 வருஷம் முன்னாடி அதே டிபார்ட்மெண்ட் படிச்சார். அப்புறம் எங்கள் சார்ட்டையும் சூப்பர் சீனியர்.
வெற்றியும் நானும் கைண்ட் ஆஃப் ஒரே டயத்தில் சார்கிட்ட இருந்தோம். வெற்றி ரொம்ப நாள் ஒர்க் பண்ணேன், நான் கடைசியில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். எனக்கு அவங்க 2 பேர்த்தையும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும். பாலானன்ட்டு வந்து ஹிலேரியஸ் த வே தட் ஹி கிரியேட்ஸ் ஹியூமர், அந்த கேரக்டர்ஸுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் அதனுடைய மேக்கப் அந்த விஷயங்கள் பிடிக்கும். வெற்றிமாறனுடைய ஃபிலிம் லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து காம்படிட்டர் ரைவல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவரோட படத்தை நான் பண்ண ஹெல்தி முடியாது. காம்படிஷன் கூட இந்த காம்படிஷனுங்கிறதே கிடையாது. ஒரு ஆர்ட்டில் யூ கான் கம்பீட். இது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்லாம் கிடையாது. வெற்றிமாறன் படத்தை நான் பண்ண முடியாது, என்னோட படத்தை வெற்றிமாறன் பண்ண முடியாது, பாலானோட படத்தை நாங்கள் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் 3 பேரும் ஒரே இடத்துல இருந்தாலும், ஒரே இடத்துல சந்திச்சிருந்தாலும் 3 வெவ்வேறான மனிதர்கள். ஆனால் 3 பேர்த்துக்கு ஒரு புரிதல் என்னென்னா கலைங்கிறத பற்றியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம பேசும்போது நடுவில் போராட்டம் அதை பற்றி வந்தது. நம்ம ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது போராட்டம் பற்றி மென்ஷன் பண்ணிங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மெட்ராஸில் இருந்த ஒரு சின்ன கேங்காக இருந்தாலும் நீங்கள் பர்சனலாக போய் அட்ரஸ் பண்ணிட்டு வந்தீங்க. அது என்ன டைம், அந்த நைட்டு 2 மணி 3 மணியாக இருந்தாலும் சரி, பர்சனலாக போய் அட்ரஸ் பண்ணிட்டு வந்தீங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, எல்லாருமே மெரினாவில் கூடியிருந்தாங்க. அது போக மெரினாலுக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக அங்கங்கே ரோட்டில் 50 பேர் 100 பேர் வந்தாங்க. அண்ட் அதில் சில பேர் மெயில் அனுப்பினாங்க, நான் இங்கே இருக்கோங்கிறது யாருக்குமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே மீடியா அப்படி ஒரு நடக்குதுங்கிறது மீடியாவுக்கு தெரியும்னா அப்போ நம்ம போனால் அது வந்து தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஓகே சார். இப்போ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னு? நானும் இந்த ஊரில் வாழ்கிறேன், இந்த ஊரில் இருக்கக்கூடிய காற்றை தான் சுவாசிக்கிறேன். அப்புறம் இந்த ஊர் மக்கள் படம் பார்த்து தான் நான் என்னோடய வீட்டுக்கெல்லாம் நிறையுது, நான் வாழ்ந்துட்டுருக்கேன், சாப்பிட்றேன். இந்த அரசாங்கத்தினுடைய செலவில் தான் நான் வந்து படித்தேன். நான் ஒரு தமிழ் மீடியத்தில் படித்தேன். அப்புறம் பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் எல்லாமே எய்டட் காலேஜாக இருந்தால் கூட கவர்மெண்ட் எனக்காக காசு செலவழிச்சிருக்கு. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நான் இந்த ஊரினுடைய ப்ராடக்ட், இந்த அரசாங்கத்தினுடைய ப்ராடக்ட், இவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு டைம். அப்போ அதுக்கான கமிட்மெண்ட் ஒன்று இருக்கும். உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு கமிட்மெண்ட். ஸோ பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் சார். முன்னாடியே சொன்ன மாதிரி August 11 தரமணி தேட்டரில் வருது. அதை பற்றி எங்கள் வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஒரு August 11 வெள்ளிக்கிழமை தரமணி வந்து திரைக்கு வருது. ஒரு 3 வருடத்தினுடைய முயற்சிக்கு பிறகு இந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் பாருங்கள். ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறதா பெரிய கலைச்சேரி அப்படின்லாம் இல்லை. அந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா என் ப்ரொடியூசர் கொஞ்சம் பணம் வரும், பணம் வந்தால் நான் அடுத்த படத்தை சீக்கிரமாக பண்ண முடியாதான் அடிப்படை உண்மை. அண்ட் பட் அந்த படம் உங்களை ஏமாத்தாதுன்னு நான் நம்புகிறேன். பெரிய ஹோப்லாம் வச்சுட்டு வராதிங்க. இது வந்து ஆகச் சிறந்த படம், தமிழ்லேயே வராத படம் அப்படிலாம் இல்லை. ஒரு ஒரு உங்களை ஏதோ ஒரு விதத்தில் உங்களை என்டர்டெயின் பண்ணணும், உங்களை டிபேட் பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி. டைரக்டர் ராம் அவர்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான செலிபிரிட்டியோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் பிரியங்கா FX16 செலிபிரிட்டி டாக்ஸ்.